நம்முடைய ஜனநாயகத்தில் அடித்த எச்சரிக்கை மணி. நம்முடைய நாட்டில் நம்முடைய ஜனத்திற்கு துரோகம் செய்யும் ஜனநாயகத்தின் ஆதிக்க சக்திகள். ஜனநாயகத்தின் ஆதிக்க சக்தினா என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். நம்முடைய ஜனநாயகத்தையே ஆதிக்கம் செலுத்தி ஜனநாயகத்தை அழித்து மக்களுக்கு பேரழிவை உண்டு பண்ண நினைக்கும் ஜனநாயகத்தின் ஆதிக்க சக்திகள். இன்னொன்று, ஜனநாயகத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு சிறந்த சேவையை செய்யாமல் தங்களுக்குரிய தேவையை தேடிக்கொண்டு தங்களுக்குரியவர்களின் தேவையை மாத்திரமே செய்கிற ஒரு ஆதிக்க சக்தி. வேற எதையும் சொல்லலை. ஜனநாயகத்தில் மக்களாகிய நாம் தேர்ந்தெடுத்த நம்முடைய அரசியல் கட்சிகளை குறித்து தான் நான் சொல்கிறேன். ஜனநாயகத்தின் அவர்களுடைய ஆதிக்கம் பெருகிக் கொண்டே இருந்து சமுதாயத்தை சீர்படுத்தும் ஒரு தகுதியை இழந்து விட்டார்களோ என்ற ஒரு சிந்தனை இடத்தில் எழுகிறது. ஏன் அப்படி ஒரு சிந்தனை எழுகிறது? நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்க்கும் பொழுது இத்தகைய சிந்தனை எழுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுமை தமிழ்நாட்டை உருவாக்கிடுவோம். அனைத்து அரசியல் தலைவர்களையும் மக்களுக்கென்று ஓரணியில் சத்தியத்தின் அடிப்படையில் ஒன்றிணைத்து நல்லதொரு சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் வாழ்ந்திட வழிவகுப்போம். நன்றி.